கன்னியாகுமரி மாவட்டம் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை கிளை மேலாளர் வேல்முருகன் சாதிய பாகுபாடுடன் நடந்து கொள்வதாக கூறி தலித் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தினர் மாவட்டம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சாலை பணியாளர்கள் வேலை செய்வது போன்று பொம்மை நிறுத்தியிருக்க பயணிகள் பலரும் பாராட்டு செய்தனர். சிவகங்கை மாவட்டம் பிரான்மலை வரை குடிநீர் குழாய்கள் சாலையோரத்தில் பதிக்கப்பட்டு வருகிறது. இங்கு பணிகள் நடைபெறுகிறது என்ற அறிவிப்பு பலகைக்கு மாற்றாக சாலை பணியாளர்கள் போன்று பொம்மையை ஒப்பந்ததாரர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த பொம்மை காற்றின் வேகத்திற்கு ஏற்ப அசைவது யாரோ ஒருவர் வேலை செய்கிறார் என்பது போல் காட்சியளிக்கிறது. அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளிடம் இருந்து 80 கிலோ மூட்டைகளில் நெல் கொள்முதல் செய்ய வலியுறுத்தி கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சாக்கு பைகளை தலையில் போட்டு நூதன முறையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் நேரடி கொள்முதல் நிலையங்களில் நடப்பு ஆண்டில் மட்டும் 1125 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்றுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கெடிலம் ஆறு மற்றும் கண்டரக்கோட்டை தென்மனை ஆற்றில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்களில் இருந்து உற்சவர் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் ஊர்வலமாக மேளதாளங்கள் முழங்க கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி முதல் நாகப்பட்டினம் மாவட்டம் அகஸ்தியம்பள்ளி வரை பயணிகள் ரயில் வருகின்ற 29ஆம் தேதி இயக்கப்படும் நிலையில் ரயில்வே அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டதால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் ரயில் இயக்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த திருக்கண்டலம் பகுதியில் வாகன சோதனையின் போது குட்கா மற்றும் புகையிலை பொருள்களை இருசக்கர வாகனத்தில் மறைத்து விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். பிடிப்பட்ட செல்லப்பாவிடம் இருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே VK புரத்தில் பள்ளிகளுக்கு அருகே குட்கா விற்பனை செய்த சந்திரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 320 பாக்கெட் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் குட்கா சப்ளை செய்ததாக கூறப்படும் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரையும் கைது செய்தனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் அரசு பேருந்தில் டிக்கெட் கேட்ட பெண்ணிடம் ஓசியில் பயணம் செய்வதாக தரக்குறைவாக பேசிய நடத்துனர் மீது சங்கீதா என்ற பெண் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோபிநாதம் பட்டி கூட்ரோட்டில் 3 பெண்களிடம் சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2407 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். எழுபத்து 4வது குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மீண்டும் வரும் 22 மற்றும் 24ஆம் தேதிகளிலும் குடியரசு தின ஒத்திகை நடைபெற உள்ளது. இதன் காரணமாக சென்னையின் பிரதான சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே பிரபு என்பவரிடமிருந்து 1,78,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் மற்றும் கள்ள நோட்டு அச்சிடும் இயந்திரம் ஆகியவற்றை கேரள தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் குற்றவாளியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருக்கழுக்குன்றம் திமுக ஒன்றிய செயலாளர் சரவணன் சத்துணவு முட்டைகளை வெளிச்சந்தையில் விற்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே அரசு பள்ளி ஆசிரியை 4ஆம் வகுப்பு மாணவியை அடித்ததில் சிறுமி இரத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரத்த காயம் ஏற்படும் விதமாக தாக்கியதால் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த நியாய விலைக்கடை பணியாளர்கள் முடிவு செய்துள்ளனர். உடனடியாக சங்க நிர்வாகிகளை அழைத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே கே நெடுங்குளம் கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்படாததால் பல ஆயிரம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா திமுக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே நாங்கள் விவசாயம் பண்ணி விவசாயத்தை பண்ணியிலையும் மழையிலையும் காத்து கொண்டாந்து அறுவடை செஞ்சு 48 நாளாக காத்துக்கிட்டு இருக்கிறேன். கீழ்மட்டத்தில் உள்ள ஒன்றிய செயலாளர் கிளை செயலாளர்கள் இதை தடுத்து நிறுத்தி இந்த கொள்முதலை பண்ண விடாமல் தடுத்து நிறுத்தி எங்களை அவதிப்பட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து கலெக்டர் ஐயாவுக்கு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த நெல் கொள்முதலை பண்ணுறதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். சென்னை நந்தனத்தில் 46வது சர்வதேச புத்தக கண்காட்சி நடைபெறும் இடத்தில் குப்பைகள் அகற்றப்படாமல் குவிந்து கிடப்பதால் துர்நாற்றம் வீசி வருவதுடன் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் இந்த துர்நாற்றத்தை கடந்து புத்தக கண்காட்சிக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஆற்று திருவிழாவின் போது வாகனம் நிறுத்த இடம் இல்லாமல் அரசு மருத்துவமனையில் நிறுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் மிகவும் சிரமப்பட்டனர். வேலூர் மத்திய சிறை விசாரணை கைதி முகமது பாஷா நெஞ்சுவலி காரணமாக அடுக்கம்பாறையில் உள்ள அரசு வேலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குடியாத்தம் அடுத்த கார்த்திகேயபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது பாஷா இருசக்கர வாகன திருட்டில் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அதிகாரிகள் 6 பேர் சேர்ந்து 17 வயது சிறுவனை குறிப்பிட்ட ஆயுதத்தை கொண்டு தாக்கியதை அடுத்து அச்சிறுவன் உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய பதிவாளர் விசாரணை மேற்கொண்டார். நீலகிரி மாவட்டத்தில் கடும் உறைபனி காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் இருந்து கூடலூர் செல்லும் சாலையில் அதிக உறைபனி தாக்கத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே மேம்பாலத்தில் அந்தரத்தில் தொங்கிய கண்டெய்னர் லாரியை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றின் மேம்பாலத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி தடுப்பு சுவற்றை தாண்டி அந்தரத்தில் தொங்கிய நிலையில் ராட்சத ஏணி மூலம் தீயணைப்பு வீரர்கள் லாரியுடன் ஓட்டுநரையும் பத்திரமாக மீட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலைகள் சேதமடைந்து வாகன விபத்துகள் அதிகமாக இருப்பதால் உடனடியாக சாலைகளை சரி செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆதீனத்தின் பட்டின பிரவேச பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவாவடுதுறையில் 28ஆம் தேதி குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் சன்னதியில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் இரவு பட்டின பிரவேச பெருவிழாவும் நடைபெற உள்ளது. கோவை தடாகம் பள்ளத்தாக்கில் செங்கற்சூளைகள் இயங்க அனுமதிக்க சுரங்கத்துறை ஆணையரின் உத்தரவை செயல்படுத்தக்கூடாது என்ற உத்தரவை நீட்டித்த சென்னை உயர்நீதிமன்றம் செங்கற்களை எடுத்து செல்லவும் அனுமதி வழங்க மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டில் உள்ள யானைகள் வழித்தடங்களை பாதுகாக்க தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தடை செய்யப்பட்ட மானம்பள்ளி வனச்சரகத்தில் ட்ரோன் மூலம் படம் எடுத்த சுற்றுலா பயணிக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள சீராம்பாளையத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட காளைகள் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். விழா முடிவில் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சினிமா பாடலுக்கு நடனமாடி மகிழ்ந்தனர். வெளிநாட்டில் வேலை இருப்பதாக ஏமாற்றி குவைத் நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்ட தனது தாய் சித்திரவதை செய்யப்படுவதால் அவரை மீட்டு தர வலியுறுத்தி இளம்பெண் குடும்பத்தினருடன் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்துள்ளார். தாய் பற்றி கேட்டபோது அவர் பிணமாகத்தான் வருவார் என ஏஜென்ட் திட்டியதாக இளம்பெண் வேதனையுடன் தெரிவித்துள்ளார்.
மதுரை திருமங்கலம் அருகே சிக்னல் கோளாறு காரணமாக சென்னையிலிருந்து குருவாயூர் நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் நெல்லையிலிருந்து தாதர் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டது. 40 நிமிடங்களுக்கு மேலாக ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். மேலும் திருமங்கலம் விமான நிலைய சாலையில் ரயில்வே கேட் மூடப்பட்டதால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே மண்ணூர் காப்பு காட்டில் வனவிலங்குகள் மற்றும் வனப்பகுதிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உணவு கழிவுகளை கொட்டிய சென்னை மீனம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனியார் ஹோட்டல் சப்ளையர் ஜீவேந்திரனுக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆரோவில் பகுதியில் நிலத்தகராறு தொடர்பாக 22 வெளிநாட்டவர்கள் உள்பட 32 பேர் மீது கொலை மிரட்டல் மற்றும் பயங்கர ஆயுதத்தால் தாக்கியது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி ஆரோவில் பகுதியில் வாங்கிய 2 ஏக்கர் நிலம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி வெளிநாட்டினர் உள்ளூர்வாசிகளுடன் இணைந்து அவரை ஆயுதங்களால் தாக்கியதால் வழக்கு பதிவு செய்ய போலீசுக்கு வானூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மின்சார வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களை ITI, டிப்ளமோ, BE மற்றும் அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்த இளைஞர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்சார வாரியத்தில் தொழில் பயிற்சி முடித்தோர் நல சங்கத்தினர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தின் பின்புறம் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.